வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாழை மீன். வாழை மீன் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாழை மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பக்கம் வந்து நம்ம வந்து இது மாதிரி பண்ணி விழுக்கணும். இந்த இது வந்து ரக்கையை வந்து விழுத்துக்கலாமா? விழுத்தாலும் வந்துடும். அது இதை பாருமா அப்படி விழுத்து ரக்கை எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம சுண்ணாம்பு எடுத்துடலாம். வாழை மீனில் சுண்ணாம்பு எடுத்துடலாமா? வாழை மீன் சுண்ணாம்பு வந்து இருக்குமா, இதுலேயே வந்து முள் வாழை கூட இருக்குதுமா. அதில் வந்து முள் நிறைய இருக்கும். இதில் வந்து சுண்ணாம்பு தான் இருந்தால் முள் இருக்காது. நல்லாயிருக்கும் வாழை இது. அந்த வாழை நம்ம பார்த்து வாங்கணும். சுண்ணாம்பு வாழை எது முள் வாழை எதுன்னு இதை பார்த்து வாங்கணும். இந்த சுண்ணாம்பு வாழையில் வந்து நம்மளுக்கு முள்ளே இருக்காது. இதை பாருங்க, சுண்ணாம்பு இப்படி தான் இருக்கணும். அதுவும் இல்லாதவங்க கத்தியில் கூட எடுத்துக்குவோம் சுண்ணாம்பு. வாழையோட பல்லு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குமா. நம்ம தலையை கட் பண்ணிக்கலாமா? இப்போ தலையை கட் பண்ணியாச்சுமா. இப்போ நம்ம தலை தேவையில்லை, போட்டுடலாம். வாழை மீன் வந்து இப்போ பார்த்து வாங்குவோம். குழம்பு இருந்தால் வாங்காதீங்க. நல்லா கல் மாதிரி தான் வாழை வாங்குங்க, நல்லாயிருக்கும். நம்ம எடுத்தாச்சுமா. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இது பாருமா, நல்லா கட் பண்ணியாச்சு. இது வந்து ஃபுல்லாக சுண்ணாம்பு தான். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கூட கட் பண்ணி இந்த வாழையை சுண்ணாம்பு எடுத்துடலாம். அப்படி கட் பண்ணிட்டு சுண்ணாம்பு எடுத்துடலாம். கட் பண்ணியாச்சுமா. நம்ம வாழை பக்கம் இருக்குது சுண்ணாம்பு எடுத்துடலாம். கட் பண்ணியாச்சுமா. வாழை பக்கம் வாழை மீன் சுத்தம் பண்ணிட்டோமா. உப்பு போட்டு விளையாண்டுட்டு ஒரு 4 நிமிடம் கழுவிட்டு வாழை மீன் வருது எப்படின்னு பார்க்கலாம். வாழை மீன் வந்து முள் இருக்காதுமா. இது நல்லாயிருக்கும். இந்த மீனை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லாயிருக்கும். வாழை மீன் கஷ்டம் இருக்காதுங்க. இதெல்லாம் ஆண்டி நம்ம க்ளீன் பண்ணி செய்யறதுக்கு கஷ்டம் இருக்காது. வாழை மீன் வறுவலுக்கு மசாலா போட்டுக்கலாமா? மீன் வறுக்க மசாலா ரெடி பண்ணிக்கலாமா? ஒரு சின்ன வெங்காயம் 2 பச்சை மிளகாய். இப்போ மீனில் மசாலா போட்டுக்கலாமா? 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள், 1 ஸ்பூனு காஞ்ச மிளகாய், 2 ஸ்பூனு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், 1/2 ஸ்பூனு உப்பு, 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமா. அரைச்ச மசாலாமா இது. இதை போட்டுடலாம். நம்ம மீனை பரட்டிக்கலாமா. அடுப்பு பற்ற வச்சுக்கலாமா? எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம மீன் போட்டோம். மீன் போட்டாச்சுமா. இந்த மசாலா வந்து இந்த மேலே தரவணுமா. ஃபுல்லாக மீன் அப்படி தடவிட்டு நம்ம ஸ்டவ் கொசுலாக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து மீன் நம்மளுக்கு அடி பிடிக்காது. மீன் திருப்பி ஆச்சுமா. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தோசைக்கல்ல இப்படி அமுத்தி விடணும். கண்டியில் இப்படி அமுத்தி விட்டோம்னா இந்த மசாலாலாம் கொஞ்சம் ஊறும். அப்போ தான் நல்லாயிருக்கும். வாழை மீன் வறுவல் ரெடிமா. உங்கள் வீட்டிலே செஞ்சு பாருங்க. வாழை மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுமா. உங்கள் வீட்டிலே செஞ்சு பாருங்க.